வணக்கம். சிஎம் விஜயுடைய அரசு எந்த அளவுக்கு மக்கள் பணத்தை ஏமாத்தாம ரொம்ப நியாயமா செலவு பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆளே தெரியாதவங்களெல்லாம் எம்எல்ஏவா போட்டிருக்கிறாங்க, தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரி தெரியாதவங்களை போட்டு மக்களை ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்லாம் சில பேர் தாவேகா அரசையும் சிஎம் விஜய் அவர்களையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தெரியாதவங்களை போட்டதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல லைக்கை போட்டு விட்ருங்க. அதாவது லைக்கை எப்போ வேணால் போடலாம், கடைசியில் தான் போடணும்லாம் இல்லை, இப்பயே போட்டு விட்ருங்க. ஓகேவா? சரி, மேட்ருக்கு போவோம். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் 40 ஆம்புலன்ஸ் ஜீப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த 40 ஜீப் ஆம்புலன்ஸ் எதுக்குன்னா இந்த கிராமப்புறங்களில் அப்புறம் இந்த மலை பிரதேசங்கள் அங்கெல்லாம் பெரிய ஆம்புலன்ஸ் போகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஜீப் ரொம்ப ஈஸியாக போக முடியும், கொஞ்சம் வேகமாக மருத்துவ உதவி செய்ய முடியும், விரைவாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்றதுனால இந்த ஜீப் ஆம்புலன்ஸ் 40 கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜீப் அவரே ஓட்டிட்டு ட்ரையல் பார்த்துட்டு கொடுத்தாரு. அப்போ அந்த நேரத்தில் நான் முதல்ல என்ன பார்த்தேன்னா, சீட் பெல்ட்டை போடுறாரா அப்படின்னு பார்த்தேன். அவர் சீட் பெல்ட்டை போடுறாரா அப்படின்னு நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை அவர் அந்த சீட் பெல்ட் போடாமல் அந்த ஜீப்பை ஓட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊப்பிங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பாருங்கள். சீஃப் மினிஸ்டரே சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுறாரு பாருங்கன்னு அவர் செஞ்ச அந்த நல்ல விஷயத்தையெல்லாம் மறைச்சிட்டு சீட் பெல்ட் போடாததை பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. நல்ல வேளை நம்ம சிஎம் அவர்கள் அந்த சீட் பெல்ட்டை போட்டுட்டு தான் ஜீப்பை ஓட்டினார். சந்தோஷம். அடுத்தது அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எந்த அளவுக்கு மக்களுடைய வரி பணத்தை உணர்ந்து எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் அதை சரியான முறையில் செலவு பண்ணணும் அப்படின்றத உணர்த்துற மாதிரியான சம்பவம் தான் இன்றைக்கி நடந்தது. 40 ஜீப்பு கொடுத்துருந்தாங்க, 40 ஜீப் ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? 2,90,00,000 40 ஜீப்புக்கு. அப்போ ஒரு ஜீப்புடைய விலை என்ன ரேட் வருதுன்னா 7,50 லட்சம் ரூபாய். உண்மையாகவே அந்த ஜீப்பை ஷோரூம்லேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா 7,50 லட்சம் ரூபாய் செலவு ஆகும். அந்த ஆம்புலன்ஸுடைய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அப்படி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர்ற அந்த ஒரு ஜீப்பை 7,50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அது 40 ஜீப்பு மொத்தமாக வாங்கினதுனால கூட அந்த மாதிரி ஒரு ரேட்டில் கொடுத்துருக்கலாம். அப்படி இருந்தாலும் எந்த அளவுக்கு சிக்கனமாக, அதாவது நமக்கு கரெக்டான ஒரு கொட்டேஷனை கொடுத்து மக்கள்கிட்ட மக்களுடைய வரி பணத்தை இவ்வளோதான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க பாருங்கள். மஹேந்திரா பொலீரோ ஜீப் தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு ஜீப்புடைய விலை என்ன அப்படின்னு நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது. அப்படி இருக்கும்போது 40 ஜீப் ஆம்புலன்ஸுக்கு 2,90,00,000 ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இதே அதிமுக அரசோ இல்லைன்னா திமுக அரசோ இந்த மாதிரி ஒரு 40 ஜீப்பை வழங்கியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் ஜீப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா ரொம்ப குறைவாக, சுமாராக, அதாவது ரொம்ப குறைவாக ஒரு 10 கோடி ரூபாய் கோட் பண்ணியிருப்பாங்க. அதுவே ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன். 10 கோடிக்கு மேலே தான் கண்டிப்பாக கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே 2.9 crores. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன் இன்னும் பயங்கர ஆச்சரியமாக இருந்ததுன்னா, கேரளாவில் இந்த பினராயி அரசு, இதுக்கு முன்னாடி அரசு, இப்போ காங்கிரஸ் அரசு, முன்னாடி பினராயியுடைய அரசு, கம்யூனிஸ்ட் அரசு, 10 வருஷம் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அது. சரி, அந்த ஆட்சியில் ஏஐ கேமரா எல்லா இடங்கள்லையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு 30 லட்சம் ரூபா ஒரு ஏஐ கேமராவுக்கும் கோட் பண்ணியிருந்தாங்க. 30 லட்சம் ரூபாய் ஒரு ஏஐ கேமரா, சர்வர் ரூமு, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வராது. இருந்தாலும் 30 லட்சம் ரூபாய் ஒரு ஏஐ கேமராவுக்கும் கோட் பண்ணியிருந்தாங்க. அது கேரளாவில் பெரிய ஒரு விவாதமாச்சு. நான் ஏன் கேரளாவில் நடந்த இந்த சம்பவத்தை சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டை பற்றி சொல்லலை அப்படின்னா, கேரளாவில் இருக்கிறவங்க ரொம்ப படித்தவங்க, மக்கள் கேள்வி கேட்குறவங்க, எந்த அரசாக இருந்தாலும் நல்லா கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துலையே 30 லட்சம் ரூபாய் இந்த ஏஐ கேமராவுக்கு கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு ஜீப்புக்கு தாவேகா அரசு வெறும் 7,50 லட்சம் ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. மக்களுடைய பணத்தை சரியான முறையில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே உணர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு விஷயத்தில். அடுத்தது, யாருன்னே தெரியாமல் நிறைய பேரை அங்கங்கே நிற்க வச்சுருக்கிறாங்க. இதில் யார் எம்எல்ஏ என்னன்னே தெரியல அப்படின்லாம் கிண்டல் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளே தெரியாதவங்கள தாவேகாவில் நிற்க வச்சு இப்போ ஜெயிச்சதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தாம்பரம் அங்கே அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் தாம்பரம் எம்எல்ஏ ஜி சரத்குமார் அவர் அங்கே அந்த அரசு மருத்துவமனையை ஆய்வு பண்ண போயிருக்கிறார். அங்கே போன போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மக்களே அவர்கிட்ட நெருங்கி, இங்கே இது சரியில்லைங்க, அங்கே இது சரியில்லைங்க, மேலே அது ஒர்க் பண்ணல, இது எல்லா விஷயத்தையும் மக்களே நெருங்கி அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி அவங்களால மக்களால் அவ்வளோ நெருக்கமாக ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்ல முடியுது அப்படின்னா, ஏன்னா அவர் யாருக்குமே தெரியாதவர், மக்களோட மக்களாக ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவர். ஸோ மக்களுக்கு அந்த பயம் இருக்காது. சாதாரணமாக எம்எல்ஏ அப்படின்னாலே இவங்க முதலமைச்சர் மாதிரி தான் பார்ப்பாங்க. மற்ற அரசுலலாம் எம்எல்ஏவே முதலமைச்சர் மாதிரி தான் நடந்துப்பார்.
திமுக அதிமுக அரசு எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே முதலமைச்சர் மாதிரி நடந்துப்பாங்க. அமைச்சர்கள்லாம் இன்னும் அதுக்கு மேலே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கடவுள் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது, எப்பயாவது பார்த்தா தான் உண்டு. ஆனால் இந்த அரசில் மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியாத மக்கள்லாம் எம்எல்ஏ ஆனதுனால, நபர்கள்லாம் எம்எல்ஏ ஆனதுனால மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுடன் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை. நம்மளோட ஒருத்தர் அந்த ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிரபலமாக இருந்தாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். எம்எல்ஏ அப்படின்ற கெத்தும் அவருக்கு வந்துடும். அவரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காட்டுவார். ரொம்ப அது வந்து மக்களுக்கு நெருக்கமாக இருக்க முடியாது. மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய குறைகளெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அரசு மருத்துவமனையில் அவ்வளோ தைரியமாக ஒரு எம்எல்ஏ முன்னாடி மக்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர் அதிகமாக பிரபலம் அல்லாதவர் தான். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதிகமாக தெரியாதவங்களெல்லாம் எம்எல்ஏவாக போட்டாங்களே அப்படின்றது வந்து அது ஒரு குறையாக பார்க்காதீங்க. அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அட்வான்டேஜாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுடன் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுடைய குறையை வந்து ஈஸியாக சொல்ல முடியும். இன்னும் ஏதாவது தப்பு பண்ணால் கூட உடனே சிஎம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த சோஃபா விஷயத்தில் கனிமொழி சந்தோஷ் கூடம்பாளையமா கோயம்புத்தூர் அங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அதிகாரிகளையெல்லாம் வேறு சாதாரண சேரில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்தது. அதுக்கு அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அது விளக்கம் கொடுத்தாங்க இல்லை அது செஞ்சது சரியா தப்பா அப்படின்றதையெல்லாம் விடுங்க. ஒருவேளை அவங்க உண்மையிலேயே கொஞ்சம் அந்த கெத்துலாம் காட்டினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நான் எம்எல்ஏ அப்படின்ற அந்த கெத்துலாம் காட்டுறாங்க, அதிகாரிகளெல்லாம் ஒழுங்காக அவங்க வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கேற்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்ம சிஎம் அவர்கள் எடுப்பார். இது மாதிரி கனிமொழி சந்தோஷ் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஆடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் அவர் வந்து இடமே விட மாட்டார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தாவேக்கா எம்எல்ஏக்கள் சில பேர் இப்படிலாம் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழெல்லாம் நறுக்கிடுவாங்க. அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப சரியான முறையில் இந்த ஆட்சி நடக்கும். நான் அதை தான் சொன்னேன். அதுக்கு உதாரணமாக ஒரு ஜீப்புக்கு வெறும் 7.5 லட்சம் ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்காங்க. 40 ஜீப்புக்கு 2,90,00,000 அப்படின்றது வந்து உங்களுடைய வரி பணம் சரியான முறையில் செலவு செய்யப்படுது அப்படின்றது தான் அது காட்டுது. அது மட்டும் கிடையாது. இந்த ஊப்பிங்க வந்து தாவேக்கா ஆட்சியில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்களே, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வரி பணம் அப்படின்றது இந்த ஊப்பிங்களுடைய பணமும் தானே. உங்கள் பணம்லாம் சரியான முறையில் ஊப்பிங்களுடைய பணமும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரியான முறையில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. வெறும் 200 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு கண்டபடி ஊழலில் அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் வேறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சி வந்து சரியான முறையில் போய்கிட்டு இருக்கு. அதை வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா? எந்த அளவுக்கு இந்த ஆட்சி போகுது அப்படின்றத பாருங்கள். உபகாரம் இல்லைனாலும் உபத்திரவம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கும் சேர்த்து தானே நல்லது பண்ணுறாங்க, உங்கள் பணத்தையும் தானே சேவ் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.